பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் படைத்தலைவன். இந்த திரைப்படம் செப்டம்பர் வெளியிடப்படும் என தேதிகள் அறிவிக்கப்படவில்லை. செப்டம்பரில் வெளிவரும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. கேப்டன் பிறந்தநாள் தினத்தன்று ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் எல்லோருமே ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. எப்போ படைத்தலைவன் வெளிவரும், பாட்டு எப்போ விடுவீங்க, ட்ரெய்லர் எப்போ வரும்னு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, ஏன் படத்தை விட மாட்டேங்கிறீங்க, பாட்டு எப்போ வர மாட்டேங்கிறாங்க. இவங்க கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. படைத்தலைவன் திரைப்படத்தை வெளியிடுவதற்கான எல்லாமே இது பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோட் திரைப்படம் வெளிவந்துருச்சு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்ஜெட் படங்களாக வரும்போது இந்த திரைப்படத்தை எந்த டயத்தில் வெளியிடலாம் வேண்டாம்னு சொல்லி தயாரிப்பாளர் மற்றும் நிறுவனங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அன்பு இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் மற்றும் கஸ்தூரி ராஜா போன்ற பல நடிகர்கள் நடித்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் யானை பாகவன் போன்ற ஒரு படைத்தலைவனாக கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் நடிச்சிருக்கிறாரு. மிக அற்புதமாக சண்டை காட்சிகள், பயிற்சிகள் எல்லாமே எடுத்து மிக கள்ளழகர் போன்ற மிக அற்புத காட்சிகள்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக அமையும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஆரம்பத்தில் ஒரு திரைப்படங்கள் அமைந்ததோ அதே போலவே சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் இந்த திரைப்படம் மிக அற்புதமாக அமைந்துள்ளது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் செப்டம்பர் 27 வெளியிடுவதாக சில தகவல்கள் வெளியாகி உள்ளது. கன்ஃபார்மா 27 என்று நமக்கு தெரியவில்லை. செப்டம்பர் 27 இந்த திரைப்படம் வெளியே வந்தால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த டயத்தில் கார்த்திக் நடித்த மெய்யழகன் திரைப்படமும் வெளிவருகிறது. இந்த திரைப்படம் வந்தாலும் மோதி தான் பார்ப்போமே என்று நம் திரைப்படத்தை வெளியிட்டால் மிக அற்புதமாக இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றன. கரெக்டாக ஒரு பட்ஜெட்டோட படத்தை பார்த்து தான் கரெக்டாக வெளியிடுவாங்க. இந்த டயத்தில் வெளியிட்ட அந்த படங்கள் இதாகும் அப்படின்னு சொல்லி அதற்காண்டி எந்த திரைப்படமும் வராத டயத்தில் விட மாட்டாங்க. அந்த திரைப்படங்களோட மற்ற திரைப்படங்கள் வெளிவரும்போது தான் விடுவாங்க. படைத்தலைவன் திரைப்படம் செப்டம்பர் 27 கன்ஃபார்மாக வெளிவரும் என்று சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் அன்று வரவில்லை என்றாலும் அடுத்த மாதம் வரலாம். நீங்கள் எதிர்பார்த்த படைத்தலைவன் வருகிறது.